ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவாரம்பூ சோப் பற்றி பார்க்கலாங்க. ஆவாரம்பூவில் ஒரு சோப் ரெடி பண்ணலாம். கிளிசரினில் இந்த ஆவாரம்பூ கொண்டுட்டு வந்து இல்லை தனித்தனியாக பொரித்து பூவை மட்டும் க்ளீன் பண்ணி இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்றீங்க. தேனாட்டம் அரைச்சி கிளிசரின் வந்து டபுள் பாயிலிங் பண்ணிடுறீங்க. டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு இந்த டபுள் பாயிலிங் பண்ணதில் இந்த அரைச்சி வச்ச ஆவாரம்பூவை உள்ளே ஊற்றி ஆவாரம்பூ பேஸ்ட்டு உள்ளே ஊற்றிடுறீங்க. ஊற்றி நல்லா அலசி விட்டிங்கன்னா தேன் கலரில் வருமுங்க. இந்த ஆவாரம்பூ ஊற்றினோடனே தேன் கலரில் மாறிடும். கிளிசரின் வந்து தேன் கலராக மாறிடும். இதை பாருங்கள் எப்படி தேன் கலரில் இருக்குதுன்னு. இந்த தேன் கலர்னா ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து மோல்டில் ஊற்றுங்க. மோல்டில் ஊற்றி இது மாதிரி மோல்டில் ஊற்றினீங்கன்னா நான் வந்து ஓவல் சைஸ் மோல்டில் ஊற்றுறேனுங்க சோப்பாக மாறுறதுக்கு. நீங்கள் ஓவல் சைஸ் மோல்டாக எந்த மோல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் மோல்டில் ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி சோப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த சோப்பை எடுத்து 2 மணி நேரம் கழித்து இந்த சோப்பை எடுத்து இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணலாமுங்க. நான் க்ளீன் பண்ணி வெளியிலலாம் கொடுத்துக்கிட்டுருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இது மாதிரி க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. இது வந்து தோல் ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இந்த ஆவாரம்பூ சோப்புக்கு.